அவங்களாவது அட்வர்டைஸ்மெண்ட் நீட்டை பத்தி பேசினாங்க. சனம் செட்டி என்ன நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்தா இது வந்து ஒரு சக்ஸஸ் வந்து ஆனதுன்றதை வந்து நான் முற்றிலும் வந்து சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாய் சப்பாட். ஆனாலும் இது எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா திருப்தி கிடையாது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலகிறது கிடையாது. நீட் என்ப ஒரு தேர்வை வந்து முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து சரி இந்திய அளவிலும் முற்றிலுமாக அதை ஒழித்து தரைமட்டமாக்கக்கூடியது தான் இந்த போராட்டத்துடைய முக்கிய குறிக்கோள். இருந்தாலும் இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பொறுப்பெடுத்து இது முன்னாடி பெருமரியாதைக்குரிய சமூக போராளி சோனம் வாங்சுக் அவர்கள் இந்த ஒரு உண்ணாமிரத போராட்டம் ஒரு 28 நாட்களை எடுத்துட்டு இருந்தார். அந்த 28 நாட்கள் கழிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஜேபி நட்டா அவர்கள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசுறவனே இந்த இதை உண்ணாவிரதத்தை கைவிட்டவனே அந்த அக்கௌண்டபிலிட்டியின் அடிப்படையில தான் தர்மேந்திர பிரதானை வந்து ரிசைன் பண்ண வச்சாங்க. தவிர இவங்க நீட் நாட் ஒன்லி நீட்டு மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் ஸ்டாப் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 3 கோரிக்கை வச்சாங்க. முதல்ல இந்த 3 கோரிக்கை வச்சாங்க. 3 கோரிக்கையில ஒன்று என்ன, தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன், இன்னொன்று இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து நீட்டில் இருக்க அந்த பேப்பர் கசிவு, வினாத்தாள் கசிவு அதெல்லாமே சரி செய்யணும்னாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒன்று இதுவாயிடுச்சு. இப்போ இவ்வளோ பண்ணதுக்கு வந்து ஒன்றிய பிஜேபி அரசு பயந்துட்டாங்க. இப்படி பயப்படுற இந்த பிஜேபி அரசு நம்ம இதே பயத்திலே வச்சிருக்கணும். அந்த பயத்தை கொடுத்தது யாரு, நாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 months தான் ஆச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணி. அப்ஜிக் திப்கே அப்படின்ற ஒரு அண்ணன் ஸ்டார்ட் பண்ணாரு. அது ஒரு 30 நாட்கள் அவங்களும் டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க. சென்னையில் 5 நாள் இந்த போராட்டம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. டே அண்ட் நைட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒரு சில பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள்லாம் வந்தாலும் மாணவர்கள் தன்னெழுச்சியாக கூடுறாங்க. பல்வேறு அமைப்புகளை சார்ந்த எஃப்எஸ்ஓ, ஃபெடரல் ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்எஃப்ஐ போன்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி சார்பு 2 நாள் முன்னாடி கூட வந்து முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்வி ராஜா அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இவ்வளோ பேர் வந்து பண்ணியிருக்கிறதால இது வெற்றி அடையும். சனம் ஒருத்தவங்க வந்து பேசும்போது மைக்கு பிடிக்கிட்டாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சனம் என்றவர்கள் வந்து இது வந்து போராட்ட களம், புரியுதுங்களா? டெல்லியில் வந்து ரத்தம் சிந்தி மாணவர்கள் போராட்டம், தமிழ்நாட்டில் தூக்கமின்றி மாணவர்கள் போராட்டம். இங்கே வந்து ஒரு தனி மனித துடிப்பாடல் பாடுவதற்கான காரணம் என்ன ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனா? இங்கே வந்து நான் வந்து FDF ஷோ பார்த்துட்டு வந்தேன். ஆக்கப்பூர்வமான செயல்களை கூறி எவ்வளவோ புரட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் தந்தை பெரியார் இருக்காரு, அண்ணல் அம்பேத்கர் இருக்காரு, ஷேக்வாரா இருக்காரு, ஃபிடல் கேஸ்ட்ரோ இருக்காரு, லெனின் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள், நாங்கள் லெனினிஸ்டுகள், நாங்கள் மார்க்சிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிலாம் இரவு நேரங்களில் பாட்டு பாடுறாங்க. அதோடைய சமூக போராளிகளை இந்த தமிழ்நாடு கண்டுவிட்டதா என்ற ஒரு வியப்பில் நான் இருக்கிறேன். மற்றபடி இப்ப வந்து நீட் எக்ஸாம் எழுதினாதான்டா நீ டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் ஆகுறவங்க அந்த நீட்டை எழுதணும்னு ஆசைப்படுறாங்க, எழுதுறாங்க. ஃபெயில் ஆகுறவங்க மன உளைச்சலால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போன அக்கா அனிதா அவர்களுடைய அண்ணன் வந்து போய் சேர்ந்தாரு. தற்கொலை பண்ணி இறந்து போன மாணவியர்களுடைய பெற்றோர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அவங்க அந்த எக்ஸாம் எழுதும் போது ஒரு இதுதானே, அவங்களாவது அட்வர்டைஸ்மெண்ட் நீட்டை பத்தி பேசினாங்க. சனம் செட்டி என்ன நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. சனம் செட்டி நீட் எக்ஸாம் எழுத போறாங்களா இல்ல? நான் நீட் எழுத போறதில்ல. ஆனா இப்ப எனக்கு பின்வரும் காலங்கள்ல என்னுடைய சகோதர சகோதரிகள் அவங்க நீட் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு அப்புறம் வர சகோதர சகோதரி, என்னுடைய தம்பிமார்களோ தங்கைமார்களோ அவங்க நீட் எழுதுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, தனிப்பட்ட முறையில எனக்கு இதுல ஒரு உடன்பாடு இல்லை, அவ்வளவுதான். இந்த சக்சஸ் வந்து ஆக்சுவலி டெல்லியில வந்து ரத்தம் சிந்திய மாணவர்கள், ஏன்னா அடிங்கன்னு ஒரு இளைஞன் நின்னார் இல்லையா, அந்த இளைஞர்களோட போராட்டத்துக்கான வெற்றி. அங்க தொடங்கின அந்த நெருப்பு தான் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் பத்தி இருக்கு.
இத்தனை ஆண்டு காலம் இந்த மாணவர்கள் வந்து போராட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதுவும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னால வரைக்கும் மாணவர்கள் மேல வந்து அப்படி ஒரு நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருந்த நிலை இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த மாணவர்கள் தாண்டா மோடியை பணி வைக்க முடியாது அப்படின்னு இத்தனை 24 கட்சிகளும் கூடி நின்ற போது பணிய வைக்க முடியும் அப்படின்னு போராடி இன்னைக்கு பணிய வச்சிருக்காங்க. இப்ப அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க இல்லைங்களா, எத்தனையோ போராட்டம் நடந்துச்சு, எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டாங்க. 1.5 கோடி விவசாயிகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா போராடி மோடியை பணிய வைக்க முடியல. நாடு முழுக்க பல்வேறு போராட்டம் நடந்து மோடியை பணிய வைக்க முடியல. லத்தி சார்ஜ் நடத்தி இன்னைக்கு இந்த மாணவர்களை பணி வைக்க முடியல. மாணவர்களை ஒடுக்கிடலாம்னு நினைச்சாங்க. டிஜிபியா டெல்லியோட டிஜிபியா ஒரு ஐபி சிறப்பு அதிகாரியை போட்டாங்க. அதாவது டிஜிபிக்கு ஒரு போலீஸ் ரேங்க் இல்ல, உளவுத்துறை அதிகாரியை போட்டு அப்படியெல்லாம் ஒடுக்க நினைத்தும் ஒடுக்க முடியாம இந்த போராட்டம் வந்து நடைபெற்றுச்சு. அதோட ஒரு விளைவில் அதுல ஒரு சக்சஸை வந்து இன்னைக்கு வந்து எட்டி இருக்கோம் நம்ம. ஆனா தர்மேந்திர பிரதான் பதவி விலகி விட்டார், அதனால் இது முடிந்ததா? கிடையாது. அனிதா அன்னைக்கு இந்த நீட் அநீதியானதுன்னு காரி உமிழ்ந்துட்டு செத்து போனா. அன்னைக்கு இங்க தொடங்குச்சு இந்த போராட்டம். இன்னைக்கு அது வட மாநிலங்கள் முழுக்க பத்தி இருக்கு, எல்லா இடங்கள்லயும் பத்தி இருக்கு, நாடு முழுக்க இந்த பத்தி இருக்கு. நீட் அநீதியானது, இந்த அநீதி ஏதோ ரிஃபார்ம்ல முடிய போறதில்ல. நீட்டை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டத்தை நம்ம கடத்தி கொண்டு போகணும். இந்த இடத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் பற்றி படவணும் அப்படின்னு நாங்க கருதுறோம். இல்ல, நீட்டே ஒரு அரசியல் தான். இதுல அரசியல் சாயலாம் இல்ல, கட்சி சாயம்னு வேணா சொல்லுங்க. ஆளால் கட்சிகள் வராங்க, கட்சிகள் பேசுறாங்கன்னு சொல்லுங்க. அரசியல் சாயலாம் இல்ல, அரசியல் தான். நீட் அரசியல் தான். இது எப்பொழுதும் அரசியல் தான். அனிதா செத்து போனது அரசியல் தான். இன்னைக்கு இந்த ரீ எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்ன போது அதுக்கு இடைப்பட்ட 20 பேர் செத்தாங்களே, இது அரசியல்வாதிகளோட அரசியல் இல்லையா? மாணவர்கள் அரசியல் பேசணும், இது அரசியல் தான் பண்றோம். ஏன்னா இந்த அரசாங்கம் எங்களுக்கான ஒரு சட்டம் கொண்டு வரோம், உங்களுக்காக தான் இந்த எக்ஸாம், தரமான மருத்துவங்களை உருவாக்குறோம்னு சொன்னாங்க. அது எல்லாம் போய் நீட்டே ஒரு ஸ்கேம் இன்னைக்கு வந்து அம்பலமாயிருக்கு. அனிதா செத்த போது நாடு வந்து அதிர்ந்தது. தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. ஆனா முழு நாடுமே அது வெடிச்சுச்சான்னா கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் அதை புரிந்து கொள்றாங்க, சொந்த அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஜேபி ஆதரிக்கக்கூடிய பெற்றோர்கள் டெல்லியில வந்து பேசுறாங்க நீட் அநீதியானதுன்னு. இங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு வந்து பாஜக காரர், மோடி நல்லவர்னு பேசக்கூடியவர். ஆனா அவரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இழுத்துட்டு வராரு. நீட் வந்து தப்பு, நீட் மோசமானது, நான் பாஜக ஆதரவாளர் தான், ஆனா நீட் மோசம்னு கொண்டு வராரு. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு மாணவர்கள் வந்துட்டாங்க. மாணவர்கள் இங்க இருந்து கலைந்து போகக்கூடிய நிலைமையில இல்ல. இந்த இடம் இன்னைக்கு கொள்ளாது. இதை தாண்டியும் மக்கள் பெறுவாங்க, மாணவர்கள் பெறுவாங்க, 5000 10,000 கூடுவாங்கன்னு நாங்க கருதுறோம். அப்படிப்பட்ட உணர்வு மக்கள் மத்தியில இருக்கு. அப்படி மாணவர்கள் கூடுவார்கள். நீட்டை ரத்து செய்யும் வரைக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வார்கள் நாங்க நம்புறோம். அப்படிதான் நாங்க கருதுறோம். இல்ல, மக்கள்கிட்ட நாங்க கட்டாயம் வைக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு டெல்லியில் நடந்த போராட்டத்துல எவ்வளவு ஒடுக்குமுறை நடந்தாலும் மாணவர்களோட போராட்டத்திற்கு பொதுமக்களோட சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனாலதான் மோடி வந்து இன்னைக்கு வந்து அஞ்சு நடுங்குகிறார். இதே சப்போர்ட்டை இங்க நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. தொழிற்சங்கங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வணிகர்கள், பெற்றோர்கள், உழைக்கும் மக்கள் எல்லாரும் இங்க வந்து கூட வேண்டி இருக்கு. அவங்க இந்த சப்போர்ட்டை தர வேண்டி இருக்கு. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இது நடக்காது. மாணவர்கள் மேல ஒருவேளை இந்த அரசாங்கம் இந்த கூட்டம் பெருகும், இதை அடிச்சு துரத்திடலாம், கைது பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைத்தால் கூட பொதுமக்கள் அந்த சப்போர்ட்டை கொடுக்கும் போது அதற்கு அஞ்சு நடுங்கும் அரசாங்கம். இல்ல, இதை பண்ண முடியாது, இதை எதிர்க்க முடியாது அப்படின்னு அஞ்சு நடுங்கும். அப்போ பொதுமக்கள் மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்க பிள்ளைங்க, உங்களோட மாணவர்கள், உங்களோட குழந்தைங்க இன்னைக்கு போராடுறாங்க. அந்த குழந்தைகளுக்காக நீங்க வரணும். இப்படி எத்தனையோ பெற்றோர்களோட குழந்தைங்க வந்து நீட்னால, பிரஷர்னால எத்தனை பேர் கதவு மூடிட்டு என் புள்ள இன்னைக்கு நைட்டு உயிரோட இருப்பானான்னு பதறி இருப்பாங்க. அவங்களோட வலியும் வேதனையும் தான் இங்க போராடுறவங்களோடது. டெல்லியில வேணா அடிச்சு ரத்தம் வர வச்சிருக்கலாம், ஆனா அந்த வலியும் தழும்பும் இங்க இருக்க மாணவர்கள்ட்ட இருக்கு. அந்த தழும்பை சுமந்துக்கிட்டு தான் நாங்க போராடுறோம். அதே தழும்புகள் இங்க இருக்க பொதுமக்கள்கிட்டையும் இருக்கு. தான் புள்ள வாழணும், தான் புள்ள அடுத்த சந்ததி வாழணும்னு நினைக்கிற மாதிரி என்னோட சந்ததியும் வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இங்க வரேன். நான் மட்டும் வாழறது இல்ல, என் அடுத்த சந்ததி ஒரு பீஸ்ஃபுல்லான கல்வியை வந்து கற்கணும், ஒரு நல்ல சமுதாயத்துல வாழணும்னு நான் நினைக்கிறேன். என் சந்ததியில என் புள்ள போயிட்டு கதவை சாத்திட்டானா எங்க தூக்குல தொங்கிடுவானோ, எங்க மருந்து குடிச்சு செத்துருவானோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ண கூடாது. அப்ப பொதுமக்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கணும், பொதுமக்கள் திரளணும். ஜல்லிக்கட்டுல எப்படி திரண்டு வந்தாங்க, ஜல்லிக்கட்டுல யாருன்னே தெரியாது, டீ எடுத்துட்டு வருவார், சாப்பாடு எடுத்துட்டு வருவார், அதே மாதிரி இங்க பண்றாங்க.
அது போன்ற ஒரு போராட்டத்தை இங்க வந்து மாணவர்கள் வந்து கட்டி அமைச்சிருக்காங்க. அதற்கு பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணணும், ஆட்டோ ஓட்டுநர்கள் சப்போர்ட் பண்ணணும், தரைக்கடை வியாபாரிகள் சப்போர்ட் பண்ணணும், வணிகர்கள் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரும் கூடி இந்த செயினை பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கு. அப்படி இழுத்தாதான் நீட்ன்ற ரத்து வந்து வரும். இன்னைக்கு கூட தர்மேந்திர பிரதான் இது பதவி விலகிட்டாரு. ஆனா நீட் ரத்தை பத்தி இன்னும் பேசல. தர்மேந்திர பிரதான் வந்து அறிக்கையில வந்து கொடுத்திருக்காரு, முதல் நாள்ல இருந்தே ஏதோ பொறுப்பெடுத்த மாதிரி சொல்றாரு. ஆனா நமக்கு தெரியும் இந்த போராட்டத்தோட விளைவு தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகுது. ஆனா நீட் ரத்து இன்னும் பேசல. நமக்கு தேவை நீட் ரத்து. அதற்காக நாம் முழங்க வேண்டியிருக்கு. அவங்கள நீட் ரத்துன்னு வாயை திறந்து பேச வைக்கணும். மோடி நேற்று நைட்டு முந்தானத்து நைட் வீடியோ போடுறாரு இல்லைங்களா, இது 1:30 மணிக்கு பதறி இப்படி வச்சுக்கிட்டு போடுறாரு. இப்படி ஒரு நாள் நம்ம ஒரு நாளும் இப்படி பார்த்ததே இல்லை மோடி எப்ப வந்தாருன்னா இது டிமான்ஸ்ட்ரேஷன் அப்ப நைட்டு நள்ளிரவுல வந்து நின்னாரு. மக்களை வந்து அச்சுறுத்தி தெரு தெருவா நம்மள ஓட விட்டாரு. நீங்க மோடியை 1:30 மணிக்கு எழுந்து வீடியோ போடக்கூடிய நிலைமைக்கு நம்ம மாத்திருக்கோம். அப்படி ஒரு நிலைமை இங்க நடக்கும். அதுக்காக தான் இங்க நம்ம கூடியிருக்காங்க. பொதுமக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது கூட லீக் ஆக மாட்டேங்குது, பக்காவா இருக்கு. அப்புறம் எப்படி தர்மேந்திர பிரசாதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே, நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே லீக் ஆகுது. அதுக்கு இவர் பதில் சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவனை தியாகி ஆக்கி விட்டாதீங்க. இவனை நாங்க தான் ரிசைன் பண்ண வச்சோம், தியாகி யாரும் ஆக்காதீங்க. இவன் ரிசைன் பண்ணல, நம்ம தான் ரிசைன் பண்ண வச்சோம். ஸோ இன்னொன்று ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடுறாங்க. யாருமே இந்த ஸ்டேட் பாலிடிக்ஸை பேசாதீங்க. நம்மளுடைய ஒரே எதிரி இவரும் இவரோட அப்பா மோடியும், ஓகேவா? அப்புறம் இவரோட சித்தப்பா அமித்ஷாவும். இவங்க 3 பேரும் நாட்டை விட்டு போனோம். நம்ம இங்க சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? அளவுக்கு மீறி சுரண்டி எடுத்துட்டானுங்க திருட்டு பசங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது மத கலவரத்தை உருவாக்கி விட்டுறானுங்க. सिंपला उन्हें उन सोलेरानेगा, हम आपके लिए मंदिर बनेंगे, आप कुछ नहीं बनते, आप कुछ भी नहीं बनते, आप सिर्फ देश में अनपढ़ लेके आते। अनपढ़ इधर पे ज्यादा लोग थे, अभी नहीं है, सब सही हो गए, समझ जाओ, रुक जाओ। बीजेपी टाटा बाय बाय। 2029 नहीं, 2029 के लिए वेटिंग नहीं, 2026 टाटा बाय बाय। ஸோ இன்னைக்கு வந்து இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகி இருக்கிறாரு. இதை நான் ஒரு வெற்றின்னு கருதி இந்த ஜோதியை வந்து நான் நிப்பாட்ட விரும்பலை. ஏன் அப்படின்னா, என்னைக்குமே கடந்த 10 வருடமாக தமிழ்நாட்டில் நம்ம கேட்கறது ஒன்றே ஒன்று தான், அது பேன் நீட் வந்து என்னைக்குமே ஃபேராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபேராக இல்லாத வரைக்கும் அந்த எஜுகேஷன் சிஸ்டமை வச்சு வரக்கூடிய எந்த ஒரு நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அது ஃபேராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அனிதாவுடைய மரணம் 10 வருடங்களுக்கு முன்னாடி 2017 இங்கே அனிதாவுடைய மரணம் நிகழ்ந்தப்பையில் இருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடும் தமிழக அரசியல் தலைவர்களும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, பேன் நீட். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இதை ஒரு தற்காலிக வெற்றியாக கூட நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். ஆனால் நாளைக்கு அதே இடத்துல இன்னொரு தர்மேந்திர பிரதானோ இல்ல தர்மேந்திர பிரதானுடைய உறவினரோ தான் வந்து உட்கார போறாங்க. உறவினர் நான் சொல்றது அந்த பிஜேபியை சார்ந்த RSS அஜெண்டாவை வச்சிருக்கிற ஒருத்தர் தான் வந்து உட்கார போறாரு. அவரு தொடர்ச்சியா இதே மாதிரியான போக்குகளை தான் எடுத்துட்டு போறாரே தவிர, இது ஒரு வெற்றியாக பார்த்தால் கூட ஒரு கண்துடைப்பு வெற்றி தான். ஸோ இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை முன்னெடுத்த கரப்பான் பூச்சி கட்சியுடைய நிறுவனர் அபிஜித்தும் சரி, இந்த போராட்டத்தை ஆரம்பித்த சோனம் வாங்சுக் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு ஏன் பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுது, அதுல இருக்க அரசியல் என்ன, இதோடைய அரசியல் என்ன அப்படின்ற விஷயத்த அவங்க வெளியில பேசணும். டெல்லியில பேசியாச்சு. டெல்லியில என்னைக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோரிக்கைகள் மாறலாம், கொள்கைகள் என்னைக்குமே மாறப்போறதே கிடையாது. நம்மளுடைய கொள்கை என்ன? பேன் நீட், சோசியல் ஜஸ்டிஸ். அதுதான் தமிழ்நாடு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சில கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கலாம். மேபி ஒரு குடும்பத்துக்கு ஒரு உயிரோடைய மதிப்பு அவங்க வச்சிருக்கிறது 1 கோடி ரூபா. அந்த 1 கோடி ரூபா அவங்க கொடுக்கலாம். பட் அந்த 1 கோடி ரூபா இந்தியா முழுமைக்கும் இறந்த நீட்டால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இப்படித்தான் சொன்னாங்க, 15 லட்சம் தர்றோம், சிலிண்டர் மானியம் உங்க அக்கௌண்ட்ல கொடுக்குறோம்னு. இன்னைக்கு சிலிண்டர் மானியம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருதா? எதுவுமே வர்றதில்ல. இது எல்லாமே ஒரு கண்துடைப்பு, ஒரு இதுதான். ஸோ அதனால இந்த கொள்கைகள், இந்த கோரிக்கைகள் தற்காலிகமாக நிறைவேற்றப்பட்டால் கூட நம்மளுடைய இறுதி கொள்கை என்ன? பேன் நீட். இந்த நீட் ஒழிந்தால் மட்டுமே தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான குழந்தைகளும்
மருத்துவத்துறைக்கு வர முடியும், மருத்துவ கல்வி பெற முடியும். அதுக்காக அந்த 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு ஏன் பேன் நீட் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சு 10 வருடமா போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து திருப்பி ஒரு போராட்டத்தை இங்கே இருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. தேங்க்யூ. மக்கள் போராட்டம் எப்போவுமே வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதுவும் யங்ஸ்டர்ஸோட போராட்டம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் படிப்படியாக சக்ஸஸ் கிடைக்கும். எப்போவுமே வந்து எடுத்த சக்ஸஸ் எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்சம் போராட தான் நமக்கு இது கிடைக்கும். பிகாஸ் நீட் கண்டிப்பாக நானும் அதுக்கு அகெயின்ஸ்ட் தான். ஏன்னா நிறையா பீப்புள்ஸ் வந்து அதனால சஃபர் ஆகுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதனால வந்து பயனடைய மாட்டேங்கிறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க. ப்ரைவேட்டில் கொஞ்சம் நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க கோச்சிங் போய் படித்து எப்படியோ கிளியர் பண்ணிடுறாங்க. பட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால கண்டிப்பாக வந்து அவங்க நீட்டை பேன் பண்ணுற வரைக்கும் அந்த யூனியன் மினிஸ்டர் ஃபினான்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணுற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டினியூ ஆகும் ப்ரோ. பண்ணிட்டாருன்னா அந்த நெட்ஸ் ஃபைன் தான். ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ ஸ்டேட்லேயும் இதுலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசைன் பண்ணிட்டாங்க, தட் இஸ் ஃபைன். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடணும், புஷ் பண்ணணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டு பி ஹானஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் போகிற மாதிரி தெரியல. இப்போ தான் வந்து ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் புஷ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்ஸ்.